ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார், காவிரி சூழ் சாத்தனூர் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய துயர் நேடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் பாய்ந்து ஓத அயலாகப் பண்டை உடல் அருளால் மேவி ஆவிடதன் துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக குயிலாரும் அரசடியில் இருந்து கூறி போதிலா வடகையிலை குறுகினாரே. திருச்சிற்றம்பலம். நம்ம நல்குரவு, அதாவது வறுமை அப்படிங்கிற பாகம் முதல் தந்திரத்தில் அதை பார்த்துட்டு இருந்தோம். கடைசியாக பார்த்தது பொய்க்குழி தூர்ப்பான் புலரி புலருதென்று அக்குழி தூர்க்கும் அரும் பண்டம் தேடுவீர், எக்குழி தூர்த்தும் இறைவனை ஏத்தமின் அக்குழி தூரும் அழுக்கற்ற போதே. அதாவது சாதாரணமாக அந்த வறுமை, தைன்யம், நம்ம இல்லை ஒன்றும் இல்லாமல் இருக்கோம் அப்படிங்கிற அந்த வறுமை பாவத்தில் இருக்கிறவா மெயினாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது பசி, வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக அது அந்த ஜீவனோட ஒரு தன்னுடைய பூர்ணத்தை உணராததோட எஃபெக்ட் தான். எல்லா குறைபாடுகளுமே, வயிற்று பசி, பாக்கி மனசுல இருக்கிற குறைபாடுகள் எல்லாமே தன்னுடைய பூர்ணத்தையை உணர்ந்தாக்க அந்த குறைபாடுகள் எல்லாமே நீங்கிடும். அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, துருவனோட தபஸ், அந்த மூலத்தோட ஒன்றை அவருக்கு சாப்பாடே தேவைப்படல, பாக்கியமா. எல்லாத்துக்குமே ஒன் ரியல் சொல்யூஷன்ங்கிறது தன்னுடைய உண்மையான தன்மையை உணர்றது தான். ஆனா அந்த ஆழத்துக்கு போக முடியாததுனால இது கூட இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜீவபாவத்திலேயே தங்கி போயிடுறது. அதுதான் பாக்கியமா வெளியில பாவர்ட்டின்னு சொல்றோம். ஆனா அது பொய்க்குழி, அதை அந்த மாதிரி அதை தீர்க்க முடியாது அப்படிங்கிறார். எவ்வளவுதான் அதுக்கு சாப்பாடு போட்டாலும் இந்த 7 ஜாடி தங்கம் மாதிரி கதைய சொல்லுவா இல்லையா, ஏதோ ஒரு யக்ஷன் 7 ஜாடி தங்கம் கொடுத்தது, அதில் 6 ஜாடி தான் ஃபுல்லா இருக்கு, இன்னொரு ஜாடி பாதி தான் இருக்கு. அதை நிறைக்கணும்னு எவ்வளவுதான் ட்ரை பண்ணி அதில் தங்கத்தை போட்டாலும் அது நிறையவே மாட்டேங்கிறதுங்கிற மாதிரி இந்த இண்டிவிஜுவல் சென்ஸை பூர்த்தி பண்ணணும், இதுல கம்ப்ளீஷன் அடையணும் அப்படிங்கிறது எந்த காலத்திலயுமே நடைபெறாத ஒண்ணு. அதான் லட்சமா கோடி கோடியா எவ்வளோ இருந்தாலும் போருன்னே தோண மாட்டேங்கிறது. அதான் அது பொய்க்குழி. அதை டெய்லி கார்த்தால விடிஞ்ச உடனே அந்த ஏதோ அந்த குறைபாடை நீக்கணும் அப்படிங்கிறது தான் பெரிய பாயிண்டா இருக்கு. டெய்லி பேசிஸ் இதுதான் அந்த ஜீவனுக்கு தேவையா இருக்கு. அது அப்படியே போயின்னு இருக்கு. அதுக்காக அரும் பண்டம் தேடுவீர். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த லோகத்துல பல திரவியங்களையும் தேடி, காசு பணம் மட்டும் இல்ல, எல்லாமே இந்த குறைபாடுகள் நீங்கிறதுக்குன்னு பல அரும் பண்டங்களை தேடுவீர். அக்குழி தூர்த்தும் எக்குழி தூர்த்தும் இறைவனை ஏத்துமின். என்ன வேணா குறைபாடு இருக்கட்டும், இருக்கிற நிலையில அந்த பரம்பொருளை நாடுங்கோ, அப்பதான் அது வாஸ்தவமா தூர்க்கப்படும். இந்த குறைபாடுங்கிற அந்த குற்றம் நீங்கும். இறைவனை ஏத்துமின் அக்குழி தூரும் அழுக்கற்ற போதே. அத ஜீவபாவம்ங்கிற அழுக்கு, அந்த மலம் நீங்கித்து அப்படின்னு சொன்னா அப்புறம் இந்த ஜீவனுக்கு குறைபாடே இருக்காது. அதுதான் வாஸ்தவமா இதை தீக்கிறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறது சொன்ன. அது வரைக்கும் பார்த்தோம். அடுத்த பாடல், கற்குழி தூர கனகமும் தேடுவார், அக்குழி தூர்க்கை யாவர்க்கும் அரியது. அக்குழி தூர்க்கும் அறிவை அறிந்த பின் அக்குழி தூரும் அழுக்கற்றவாறே. அதே கான்செப்ட் தான். கற்குழி அப்படின்னார்.
அது வந்து கல்லுனா கல்லு அதாவது ஸ்திரமா இருக்கிற மாதிரி, அதாவது இந்த குறைபாடு எப்ப பார்த்தாலும் இருந்துட்டே இருக்கு. அது இட் இஸ் அது ஓவர் கம் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குங்கிறது இண்டிகேட் பண்றதுக்கு அதை கற்குழி அப்படின்னார். அந்த குறைபாடு வந்து எந்த காலத்தையும் ஏதோ ஒரு ஃபார்ம்ல இருந்துட்டே இருக்கு அந்த குறைபாடு. இந்த தண்ணியோ காத்தோ ஒரு டியூப் மாதிரி இல்ல ஏதோ ஒரு கண்டெய்னருக்குள்ள ஃபுல்லா அடைக்காம, ஃபுல்லா அடைச்சா பலூன் மாதிரி புஷ்ன்னு இருக்குன்னா அதுல வந்து அமுக்கினா அது உடஞ்சி போயிடும். கொஞ்சம் கேப் விட்டு தண்ணியோ காத்தோ அடைஞ்சிருக்கிறது பார்த்தா ஒரு பக்கம் அதை அமுக்கினா இன்னொரு பக்கம் அது போய் நின்னுக்கும், இன்னொரு அந்த பக்கம் அமுக்கினா இந்த பக்கம் வந்து நின்னுக்கும். அந்த மாதிரி இந்த ஜீவபாவத்துல வந்து ஏதோ ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு, ஆனா அது வந்து ஃபில்அப் பண்றதுக்கு அப்படின்னு லோகத்துல எவ்வளவுதான் ட்ரை பண்ணினாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். ஏதோ ஒண்ணுத்த வந்து இதுக்கு உண்டான ஃபீடு கொடுத்தாச்சுன்னு பார்த்தா அதே எனர்ஜி வேற ஏதோ ஒரு ஆங்கிள் போய் வேற ஒரு ஏரியால இது இல்லை அது சரி இல்லைன்னு கிளம்பும். அது பூர்ணத்தைங்கிறது வந்து இந்த ஜீவபாவத்துக்கு இந்த வேர்ல்ட்லி சென்ஸ்ல ஏற்படாது. அது தீர்க்கறதுக்கு அரிதானது. அதான் கற்குழி. கற்குழி தூர கனகமும் தேடுவார். அது வந்து அது ஒரு ப்ராப்ளம். இந்த வேர்ல்டுல அது என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்னு பார்ப்போமே நம்ம அடிக்கடி. சுத்து வட்டாரத்தோட இந்த மாப் சைக்காலஜினால வர்றது. எல்லாருமா வந்து காசுதான் லைஃபுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கா அப்படின்னா அப்ப இந்த ஜீவனோட பகுத்து அறியற தன்மை வந்து அவ்வளவா வேலை செய்ய மாட்டேங்கிறது. காசு இருந்தா போறோம், எதை வேணா ஜெயிச்சுடலாம், காசு இருந்தா போறோம், நம்மளோட குறைபாடெல்லாம் நீங்கிடும். அதை கடந்து யோசிக்கிற தன்மை வந்து பாதிக்கப்பட்டுடுறது. அதனால எதா இருந்தாலும் காசை வச்சு சரி பண்ணிவிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப அது தேடுறா. கனகமும் தேடுவார். இது தீர்க்க முடியாத குறைய வந்து காசை வச்சு தீர்த்து விடலாம் அப்படின்னு அந்த காசு தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கு. அதாவது சொல்யூஷன்னு எந்த எந்த ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன்னா காசு இருந்தா போரும் அப்படிங்கிற மாதிரி. அதை வச்சுட்டாக்க நம்ம எதை வேணா சரி பண்ணி விடலாம் அப்படிங்கிற அது அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அது சுற்று வட்டாரத்துலேருந்து கிடைக்கிற ஒரு இன்புட் அது. கற்குழி தூர கனகமும் தேடுவார், அக்குழி தூர்க்கை யாவர்க்கும் அரியது. அப்படி பைசா சம்பாதிக்கிறதுனால இப்ப நம்ம இந்த 7 ஜாடி தங்கம் சொன்னோம் இல்லையா, அது அந்த கதையை வந்து அதுதான் இண்டிகேட் பண்றது. இவ்வளவுதான் சம்பாதிச்சு அதுல போட்டு போட்டு நம்ம வந்து அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அது ஒரு காலத்தையும் நிறையவே மாட்டேங்கிறது அந்த ஜாடி. அது அந்த that is indicative of this. அக்குழி தூர்க்க யாவர்க்கும் அரியது. யாருக்குமே வந்து அந்த பைசா சம்பாதிக்கிறதுனால இந்த குறைபாடுகள் வந்து நீங்க அது எவ்வளவுதான் காசு பணம் வந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல வந்து குறைபாடு இருந்துட்டே இருக்கும். ஆனா அது தெரியறது இல்லை. அது ஒரு மாதிரி இட் இஸ் சீட்டிங். நம்ம வந்ததுனாக்கா அது வந்து சரியா போயிடுங்கிற ஒரு பிரமை வேற இருந்துட்டே இருக்கு. சரியா போலையே அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறமும் சரியா போலையேங்கிறது தெரிய மாட்டேங்கிறது. யாவர்க்கும் அரியது அக்குழி தூர்க்கும் அறிவை அறிந்த பின். வாஸ்தவமா இந்த குழி இந்த குறைபாடு இருக்கே, இந்த குற்றம் வந்து எப்படி வாஸ்தவமா அதை தீர்க்கிறதுங்கிற அறிவு வந்து கிடைச்சது அப்படின்னு சொன்னா, அறிவை அறிந்த பின் அக்குழி தூரும் அழுக்கற்றவாறு. அந்த குழியை நிரப்புறதுக்கு உண்டான துக்கமே போயிடுமா. ஏன்னா அந்த அந்த குழியை எப்படி வாசமா நிறைக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுங்கிறதே வந்து அந்த பரம்பொருளை உள்ள, அதாவது இந்த நான்கிறது ஒரு லிமிட்டட் சென்ஸ். இந்த லிமிட்டட் சென்ஸ்ல எவ்வளவுதான் வந்து செயல்பட்டாலும் ஒரு பூர்ணத்தை கிடைக்காதுங்கிறத ரியலைஸ் பண்ணுறதுதான் வந்து அந்த குழி தூர்க்கும் வழி. அதை அறிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா அந்த குழியை தூர்க்கறதுக்கு உண்டான தேவையே போயிடுறது. சொப்பனத்துல இருக்கிற ஆளோட துக்கத்தை வந்து
தீர்க்கறதுக்கு என்ன சொல்யூஷன்? நீ வந்து வாஸ்தவத்துல அந்த சொப்பனத்துல இருக்கிற ஆளே இல்லப்பான்னு தூக்கத்துல இருக்கிறவனை எழுப்பி விடணும். சொப்பனம் பாக்குறவனை எழுப்பி விடணும். அதானே வாஸ்தவமான சொல்யூஷன். அது இல்லாட்டா எப்படி இருந்தாலும் அந்த சொப்பனத்துல இருக்கிற கேரக்டருக்கு ஏதோ ஒண்ணு வந்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு குறைபாடு, ஏதோ ஒரு மேடு பள்ளம் வந்துட்டே இருக்கும். அது வாஸ்தவமா அந்த அதான் அண்ணாமலையான் வந்து இந்த டிரெக்ட் பாத் அப்படின்னு எதை சொன்னான்னு சொன்னா, நான்கிற அந்த உணர்வை வந்து டைரக்டா நாடு, அதாவது சுத்து வட்டாரம் நான் இதை பண்றேன் அதை பண்றேன், இதை சம்பாதிச்சுக்கிறேன் அதை சம்பாதிச்சுக்கிறேன், கிராஸாவோ சட்டிலாவோ சித்திகளாவோ அது எல்லாமே சுத்து வட்டாரம் தான். இந்த டிரெக்ட் பாத், ஸ்ட்ரெயிட் பாத் அப்படிங்கிறது வந்து இந்த ஆளுக்கு தான் ப்ராப்ளம். எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இது ஆகணும் அது ஆகணும்னு ஒரு ஆளு சொல்றானே, அந்த ஆளுதான் வாஸ்தவமான பிரச்சனை. அப்ப அந்த ஆளு யாருங்கிறத பார்த்தேன்னாக்க, அந்த ஆளு வந்து உண்மை இல்லைங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணினேன்னு சொன்னானாக்க உன்னோட ப்ராப்ளமே இல்லாம போயிடும். இல்லாட்டி ப்ராப்ளம சால்வ் பண்றதுங்கிறது அது சொப்னத்துல இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற மாதிரி. அவரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு இல்லையா, 2 பேர் படுத்துக்கிறதுக்கு ஒரு ரூமுக்கு போறா. ஒருத்தர் படுத்துன்னு தூங்கிட்டார், இன்னொருத்தர் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கார். அந்த தூங்கின வரைக்கும் ஏதோ ஒரு சொப்பனம் வந்தது. ஏதோ திருடம் வந்து அடிச்சு உதச்சி ஏதோ எல்லாத்தையும் எடுத்துன்னு போற மாதிரி சொப்னம் வந்தது. அவர் தூக்கத்திலேயே கத்துறார், ஐயோ திருடம் வந்து எடுத்துன்னு போறான், அடிக்கிறான், உதைக்கிறான், காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோன்னுலாம் கத்துறாரு. அப்ப வாஸ்தவத்துல பக்கத்துல இருக்கிறவர் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னா என்ன பண்ணுவார்? இவர்கிட்ட வரவா எல்லாருக்கும் வந்து அந்த நான்கிறத பாரு, அந்த ஆளை பாருன்னு சொல்லிட்டு இருக்காரா. பகவானே, இது எல்லாருக்கும் இது ரொம்ப டீப்பான விஷயம். முதல்ல இது எல்லாருக்கும் அப்ளை ஆகுமா, புரியுமா, எல்லாராலையும் கிரகிச்சுக்க முடியுமா, அப்படி எல்லாம் கேள்வி கேட்டார்னாக்க வாஸ்தவமான ஹெல்ப் அதுதான். அவர் இந்த பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறவர் வந்து தானே ஓடி போய் திருடனை பிடிச்சி அவர் இது எடுத்துன்னு போன நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது சொல்யூஷனா, இல்லைன்னா தன்னால முடியலன்னு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வந்து திருடனை பிடிச்சதுங்கிறது அது சொல்யூஷனா, இல்லாட்டா தூங்குறவரை எழுப்பி விட்டு திருடனும் இல்லை திருட்டும் இல்லை உன்னை யாரும் எதுவும் பண்ணலைங்கிறத அவருக்கு உணர்த்துறது சொல்யூஷனா அப்படிங்கப்ப. அப்ப வாஸ்தவமான சொல்யூஷன்ங்கிறது வந்து இந்த ஆளுல தான் இருக்கு. பாக்கியமான திரவியங்கள்லயோ சரியைகள்லயோ இல்ல. அக்குழி தூர்க்கும் அறிவை அறிந்த பின் இந்த துக்கம், இந்த தாரித்யம், இந்த குறைபாடு இதெல்லாம் ஏதோ ஒரு ஆளுக்கு இருக்க, அந்த ஆளுங்கிற குழி, இந்த ஆளுங்கிற அந்த லிமிட்டட்னஸ வந்து தூர்க்கிற வழிய வந்து தெரிஞ்சுண்டாச்சு அப்படின்னு சொன்னா அக்குழி தூரும் அழுக்கற்றவாறே. இந்த இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் எதனால ஏற்பட்டிருக்கோ அந்த ஜீவபாவம், இந்த குறைந்த, அதாவது அகண்டமா இருக்கிற ஒரு பொருள் வந்து லிமிட்டடா நான் அந்த ஆளுதான் அப்படிங்கிற அந்த ஐடென்டிஃபிகேஷன், இந்த லிமிட்டட் ஐடென்டிஃபைடு ஒரு அப்பியரன்ஸ் இருக்கே, அது அது எதனால ஏற்பட்டிருக்கோ அந்த அழுக்கு நீங்கித்து அப்படின்னு சொன்னா அந்த ஜீவனோட குற்றம் குறைகளை தீர்க்கிறதுங்கிற பிரச்சனையும் அந்த ஜீவனோட போயிடும், அந்த ஆளோட போயிடும். சொப்பனத்துல இருக்கிற ஆளோட பிரச்சனைகள்லாம் அந்த ஆளு மூழ்ச்சிக்கிறதே அந்த ஆள் இல்லாம ஆறானோ இல்லையோ அதோட அவனோட பிரச்சனைகளும் போயிடும் இல்லையோ. அதுதான் வாஸ்தவமான வழி. அக்குழி தூர்க்கும் அறிவை அறிந்த பின் அக்குழி தூரும் அழுக்கு அற்றவாறே. அந்த மலங்களை போக்கிக்கிறதுங்கிறது தான் வந்து வாஸ்தவமா அந்த குழியை தூர்க்கிறது. அடுத்த பாடல் வந்து தொடர்ந்து எழும் சுற்றம் வினையினும் தீய கடந்ததோர் ஆவி கழிவதன் முன்னே உடந்து ஒரு காலத்து உணர் விளக்கு ஏற்றி தொடர்ந்து நின்று அவ்வழி தூர்க்கலும் ஆமே. திருப்பி அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ், அந்த ஜீவபாவம்ங்கிற குழி அதை எப்படி நிறைக்கிறது அப்படிங்கிறத சொல்றவர் தொடர்ந்து எழும் சுற்றம். நம்ம சாதாரணமா சுற்றம்ங்கிற வார்த்தை வந்து தமிழ்ல வந்து உறவுக்காரா, சுற்றத்தார்கள் அப்படின்னா உறவுக்காரா, ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுக்கு கூட இருக்கிறவா அப்படிங்கிற பாவத்துல சொல்றோம். அது ஆளுகள் மட்டும் இல்லை, அதான் இந்த நம்ம என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்னு பார்ப்போமே, அதாவது இந்த பிசிக்கலா ஆளுகள், அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு
மென்டல் கிளவுட் இருக்கு இல்லையா உலகத்துல. நம்ம ஏதோ ஏதோ பாடல் இதுலதான் முன்னால பார்க்கும்போது பார்த்தோம். ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு குழந்தைகிட்ட போய் நீ எதுக்கு இந்த கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னாக்கா, இல்ல நீ எதுக்கு இந்த வேலையில ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற, நீ ஏன் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாழணும்னு நினைக்கிற அப்படின்னாக்க, அந்த ஆன்சர் வந்து முக்காவாசி மோர் தென் 80% ஆஃப் த பீப்புள் ஏன் அப்படின்னாக்கா அப்படிதான். தட் இஸ் வாட் இஸ் அக்செப்டட் த வேர்ல்டு. அது கைடட் அது தட் இஸ் அன் அன்சீன் பவர். உலகத்துல அந்த சுற்று வட்டாரம்ங்கிறது வந்து தட் இஸ் அன் அன்சீன் பவர். அது ஜீவனுக்கே வந்து ஒரு தார்டியம் இல்லாததுனால, தனக்கு ஹிருதயத்துல ஆதாரத்துல இருக்கிற பொருளோட கனெக்ஷன் இருந்தாதான் அதுதான் தார்டியம். திருடமா இருக்கிறதுங்கிறது வந்து அந்த பொருள் கிட்ட கனெக்டட் ஆனாதான் வந்து அந்த திருடம் வரும். அந்த திருடம் இல்லாத ஒரு ஜீவன் பார்த்தான்னாக்க சுத்து வட்டாரம் எல்லாரும் என்ன பண்றா, அப்ப அதையே நம்மளும் பண்ணிவிடுவோம். அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா அது ஒவ்வொரு ஜீவனும் இட் இஸ் இண்டிபெண்ட். அதுக்கு உண்டானது நல்லது கெட்டது குணபேதங்கள் இருக்கு. எல்லாரும் எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரி பண்ண முடியாது. இந்த அடிச்சான் காப்பின்னு சொல்லுவா தெரியுமா. ஒரு பையனுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, எக்ஸாம் எழுதணும். பக்கத்துல இருக்கிற பையன் பேப்பர்ல இருந்தே எழுதியிருக்காங்கிறத பார்த்து அப்படியே எழுதின்னு இருக்கா, வெர்பாட்டம் எழுதின்னு இருக்கான். அவ ஏதோ அந்த கொசுவோ ஏதோ வந்து உட்காந்து பேப்பர்ல தட்டி இருக்கான், அது அங்க இருக்கு. அப்ப நம்ம ஆன்சர் பேப்பர்ல நம்மளும் இந்த மாதிரி ஒரு கொசுவோ ஏதோ ஒண்ணு அது எங்கேருந்து கண்டுபிடிச்ச பேப்பர்ல வச்சு அங்க அடிக்கிறது. அது அந்த மாதிரி லைஃப் வாழ்ந்தாக்க அது எதுக்கு பண்றோம் என்ன பண்றோம்ங்கிறது அது very little understanding of why one is going through some such things in life. அப்படி இல்லாம வந்து அந்த அந்த ஒரு சைக்கிக்கல் ஒரு கிளவுட் இருக்கே, சுத்து வட்டாரம்னு இந்த சொசைட்டின்னு ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அந்த ஒரு ப்ரெஷர், அதுதான் இங்க சுற்றம். அது தொடர்ந்து எழும் சுற்றமா. அது இந்த ஜீவனுக்கு வந்து ரொம்ப சின்ன குழந்தை விவரம் தெரியாத வயசு வரைக்கும் வந்து ஓகே. அதுக்கப்புறம் இந்த when ஜீவா becomes conscious of this social cloud, அப்புறம் whatever the ஜீவா does it is influenced by it. அது விடுறதே இல்லை. அதுக்கு ஜீவிதம் போற வரைக்கும் எல்லா ஸ்டேஜ்லயும் தன்னோட சுத்து வட்டாரம் அந்த ப்ரெஷர் அதுக்கு ஆட்பட்டே அது வந்து ஆல்மோஸ்ட் இயங்கிறது லைஃப் லாங். அது தொடர்ந்து எழும் சுற்றம், கண்டினியூஸா. வினையினும் தீய அப்படி இந்த ப்ரெஷர் வந்து பிராரப்த கர்மாவனால நம்ம வினைக்கு ஈடா ஜீவன் வந்து கஷ்டப்படுறதுன்னு சொல்றோமே, அதை விட தீயது அப்படிங்கிறார் இந்த ப்ரெஷர். வினைங்கிறது வந்து அஜ்ஞான திசையில வந்து நம்மளே பண்ணின ஏதோ கர்ம பலன் வந்து இப்போ இஃபெக்ட், அதோட இஃபெக்ட் வந்துருக்கு இல்லையா, அதுதான் வந்து கஷ்டப்படுத்துறது தான் வினை பயன்னு சொல்றது. அதுவாவது ஒன்லி when it comes into operation. இந்த கர்ம பலன்லயே வந்து பிராரப்தம் ஆகாமி சஞ்சிதம் எல்லாம் சொல்லுவா இல்லையா. அது அதாவது ஒவ்வொரு ஜீவனும் பிறக்கிறத வந்து இந்த ஜீவிதத்துல அதை அனுபவிச்சு தீர்க்க வேண்டியதுன்னு ஒரு ஸ்டாக்கை வந்து பகவான் டிசைட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாராம். அந்த அந்த பிராரப்த கர்மா தான் வினைக்கு ஈடாக வந்து ஜீவன்கள்லாம் படைக்கப்படுறது. அந்த பிராரப்த கர்மா அந்த ஸ்டாக்கை வந்து இந்த ஜீவிதத்துல அது வந்து அனுபவிச்சு தீக்கிறது. அந்த பிராரப்த கர்மா முடியறச்ச அந்த ஜீவனோட டைம் டேபிள் முடிஞ்சு போயிடுறது, காலன் வந்து எடுத்துன்னு போயிடலாம். அப்ப இந்த சஞ்சிதம் ஆகாமிலாம் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல திறக்காத பார்சல்லாம் கட்டி வச்சிருக்கிற மாதிரி அது மட்டும் உட்காந்துட்டு இருக்கும் பேசாம. அது ஒன்றும் கஷ்டப்படுத்தாது. இந்த இந்த ஜென்மாக்கு வந்து அனுபவிக்கிறதுக்குன்னு செலக்ட் பண்ணியிருக்கிற ஸ்டாக் மட்டும்தான் வினைகள் தான் அந்த ஜீவனை பாதிக்கிறது. அதுதான் ஒன்லி when it comes into operation அது அந்த ஜீவனை கஷ்டப்படுத்துறது. ஆனா அந்த சுற்றம்ங்கிற அந்த மென்டல் ப்ரெஷர் இருக்கே, அது வந்து ஐயோ இது இப்படி ஆயிடும், அது அப்படி ஆயிடும், நீ இப்படி பண்ணப்படாது, அப்படி பண்ணினா பெரிய பிரச்சனை. அது ஒரு ஃபியருங்கிற ஒரு ஆதாரத்தை வச்சுட்டே ஜீவிதம் முழுக்க அப்படியே அந்த ஜீவனை பயமுறுத்தியே கொண்டு போயின்னு இருக்கு. அது வந்து வினைப்பயனை விட தீயதான். பிராரப்த கர்மா இஃபெக்டுக்கு வந்த பிராரப்த கர்மா படுத்துறதை விட பயங்கரமா படுத்துமா சொல்லியிருக்கார் திருமூலர் பெருமான்.
தொடர்ந்து எழும் சுற்றம் வினையினும் தீய கடந்ததோர் ஆவி கழிவதன் இப்படியே போயிடும். அந்த அந்த ஒரு ப்ரெஷருக்கு வந்து ஆட்பட்டாக்க என்டையர் ஜீவிதம் அப்படியே போயிடும். At any point of time, we always look up to some people or the society to decide anything. படிக்கிறதுக்கோ, வேலைக்கு போகிறதுக்கோ, லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி வாழறதுக்கோ, அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை வியாதிக்கு ஹாஸ்பிட்டலில் போய் கன்சல்ட் பண்ணுறதுக்கோ, எல்லா விதத்துலேயும் வந்து இந்த சுற்றம்ங்கிற அந்த எனர்ஜினாலேயே டிரைவ் பண்ணப்பட்ட அந்த ஜீவிதமே போயிடுறது. சரி ரிட்டையர் ஆனாலும் வந்து ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயா நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படிங்கிறதும் கிடையாது. அப்பயும் அந்த ரிட்டையர்டு குரூப்போட ஒரு கனெக்ஷன் இருக்கும், அவளோட அந்த ஒரு ஃப்ளோங்கிறது இருக்கும், ஒரு எனர்ஜி ஃப்ளோங்கிறது இருக்கும், அதோட கனெக்டடா இருந்து இப்படியே ஜீவிதமே போயிடுறது. அப்படி ஆயிட போறதுப்பா. கடந்தது ஒரு ஆவி ஒரு ஜீவனுக்கு வந்து இவ்வளவுதான் கால டியூரேஷன்ல லோகத்துல ஜீவிதம்னு கணக்கு இருக்கு. அது இந்த இந்த எனர்ஜிக்கு உட்பட்டு அது ஃபுல்லா போயிட போறது எங்கேயாவது. அது கழிவதன் முன்னே அப்படி ஒரு நிலை ஏற்படுறதுக்கு முன்னாடி உடந்து ஒரு காலத்து உணர்வு விளக்கேற்றி, உடந்துங்கிறது வந்து you forcibly take yourself away from this force. You dare to come out of the beaten path. உடந்து ஒரு காலத்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஓகே ஐ ஹேவ் டு லிவ் மை லைஃப்னா என்ன, அது அங்கதான் அந்த பகுத்தறிவு அந்த ஈசன் கிட்ட கனெக்டட் ஆகி நம்மள வந்து நடத்துற சக்தியோட நம்ம வந்து கனெக்ட் ஆகி அதோட வழி நடப்புல நம்ம நடக்கணுங்கிற டெசிஷன் அது ஒரு காலத்துல நீ உணர்ந்து ஒரு காலத்து விளக்கேற்றி அந்த பொருளோட கனெக்ட் ஆனாக்க வந்து யூ லைட் த இன்னர் லேம்ப், உணர்வு விளக்கு. அந்த பொருள்கிட்ட கனெக்டட் ஆகிறதே வந்து இட் அமௌண்ட்ஸ் டு லைட்டிங் த லேம்ப். ஆந்தரிக ஒளி அதோட வழி நடத்தல நம்ம நடப்போம். உடந்து ஒரு காலத்து உணர்வு விளக்கேற்றி தொடர்ந்து நின்று அவ்வழி தூர்க்கலும் ஆமை. அந்த கான்ஸ்டன்டா அந்த வழி நடத்தக்கூடிய சக்தி ஹிருதயத்திலேயே உள்ளத்திலேயே நம்மள வழி நடத்துற அந்த சக்தி இருக்கே, அதுகிட்ட கனெக்டடா இருந்தாக்க கண்டினியூஸா லைஃப் லாங் அது ரொம்ப அழகா நடத்தி செல்லும். இந்த வெளியில இருக்கிற சக்தி வந்து எப்படி பயத்திலேயே லைஃப நடத்திட்டு போகுமோ, இந்த ஆந்தரிகத்துல இருக்கிற சக்தியும் லைஃப் லாங் அந்த ஜீவனை கைவிடாதைக்கு நடத்தின்னு போகும். ஆனா அதோட வழி நடத்தல பயம் கிடையாது, ஒரு ஆதரவு, அன்பு, அருள், அமைதி, அதுல அந்த பாவத்துல அது அழகா நடத்தின்னு போகும். அதோடைய தொடர்ந்து கனெக்ஷனை வச்சுட்டு போனான்னாக்க we can traverse the life path successfully. அதுல வந்து இந்த ஆதார தாரித்ரியமா இருக்கிற அந்த ஜீவ பாவம் அகண்ட பொருளா இருக்கிறதே வந்து நான் இந்த ஆளுன்னு அந்த லிமிட் பண்ணிக்கிறோமே, அந்த தாரித்ரம் விடியறதுக்கு அந்த ஆந்தரிக விளக்கு, அந்த ஒளி வந்து நமக்கு அழகா வழிகாட்டும். அதுகிட்ட நம்ம வந்து கண்டினியூஸா கனெக்டடா இருந்தோம்னாக்க அது வழி நடத்த இந்த துக்கம், இந்த குறைபாடுங்கிற குழிய வந்து டெஃபினட்டா மூடி கடந்து போயிடலாம் அப்படிங்கிறது இந்த பாடல். அடுத்த பாடல், அறுத்தன ஆறினும் ஆனினம் மேவி அறத்தனர் ஐவரும் எண்ணிலி துன்பம் ஒருத்தன வல்வினை ஒன்றல்ல வாழ்வை வெறுத்தனன் ஈசனை வேண்டி நின்றானே. இது வந்து நம்ம அங்கங்க பார்ப்போம் இல்லையா, திருமுறையில வந்து மரக்கருணைன்னு ஈசன் வந்து அடியார்களுக்கு அன்போட அருள் பண்றதுங்கிறது வந்து அறக்கருணைன்னு சொல்றது. திரிபுராசுரர்கள், ராவணன், கைலை மலையை பெயர்த்தெடுத்த ராவணன், அவளுக்கெல்லாம் பண்ணினதுலாம் மரக்கருணைன்னு சொல்லுவோம். அதாவது அவளோட ஸ்வபாவம் அப்படி உக்ர ஸ்வபாவமா இருந்ததுனால அவளுக்கு அவ வழியிலேயே பதில் சொல்ல வேண்டி இருக்குன்னு. இப்ப இந்த ஜீவனுக்கு வந்து அன்போட அழகா இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற சாஸ்திரம், வேதங்கள் அதெல்லாம் வந்து பகவான் அதுக்கு தான் போட்டு கொடுத்துருக்கார். ஆரம்பத்திலேயே வந்தது, அது பாயிரத்திலேயே வந்தது.
ஜீவனை வந்து படைக்கிறதையே அது நல்லபடியா வாழறதுக்கு வழிகள்லாமும் வந்து அந்த இறை பொருள் வந்து அவ அழகா வகுத்து கொடுத்துருக்கு. அதுபடி வாழ்ந்து நல்லபடியா வாழற காலத்துலயும் திருப்தியா இருந்து முக்தி அடையறதுக்கு சுலபமா இருக்கக்கூடிய வழிகள்லாம் இருக்கிறத அதை எடுத்துக்காம ஏதோ விபரீதமான போக்குனால வந்து தப்பான ஆங்கிள் போய் தான் அந்த ஜீவன் வந்து தனக்கு வேணுங்கிற கஷ்டத்தெல்லாம் தானே ஈட்டிக்கிறதுங்கிறது பாயிரத்திலேயே சொன்னோம். அறுத்த இங்க வந்து என்ன சொல்ற அப்படி அந்த தாரித்ரியம்ங்கிறது வந்து ஒரு மரக்கருணையாம். ஒரு 4-5 பாடல் முன்னால சொன்னார் இல்லையோ, இந்த மாதர் இழிவோ எதுலயோ ஒண்ணு வந்தது, ஒரு பாடல் வந்தது. அதாவது இந்த விபரீதமான போக்குல போகப்படாது, இந்த ஜீவனுக்கு ஆசை இருக்கு, அப்படி வேட்கை இருக்குங்கிறதுனால அதனால டிரைவ் பண்ணி விபரீதமான மார்க்கத்துல போய் அது ரொம்ப கஷ்டப்பட போறது. அதனால வந்து அதை ஃபோர்சிபிளாவது லிமிட் பண்ணணும். கயிறால கட்டி போட்டாவது ஒரு பாயிண்ட்ல அந்த எனர்ஜியை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ரொம்ப அடங்காம இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து கயிறால கட்டி போட்டு ஃபோர்சிபிளா நிறுத்துற மாதிரியாவது நிறுத்தணும் அப்படின்னு ஒரு பாடல் பார்த்தோம் இல்லையா. இப்ப அந்த வறுமைங்கிறதே வந்து ஈசன் அந்த மாதிரி விபரீதமா இருக்கிற ஜீவன்களுக்கு கொடுக்கிற ஒரு சிக்ஷையாம், மரக்கருணை மாதிரி. இப்ப வந்து ஏதோ ஒண்ணு வேணும்னு பயங்கர வேண்டல் இருக்கு. இந்த ட்ரக் அடிக்ட்ஸ் அந்த மாதிரில இதெல்லாம ஸ்மோக் பண்றவா அவளுக்குலாம் அந்த ஒரு அர்ஜ் இருக்கும் இல்லையா, அது வந்து கண்டிப்பா அது பண்ணியே ஆகணும். அது இல்லாத ஒரு இடத்துல அவளை கொண்டு போய் வச்சானக்கு என்ன பண்ணாலும் கிடைக்காது. ஏன்னா அந்த இடத்துல அது இல்லவே இல்லை. அந்த மாதிரி ஒரு இடத்துல அவளுக்கு இருக்க வேண்டி வந்தது அப்படின்னு சொன்னா then they pass through that அந்த தாகம். அந்த அது ஆக்சுவலி அது வந்து ஹிருதயத்துல இருக்கிற தாகம் இல்லை, ஹிருதயத்துல இருந்து வர தாகம்னாக்க வந்து இட் வில் ஃபைண்ட் இட் சொல்யூஷன் சம்வேர். இது மனசு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா அந்த நாட்டம் தெரியறது, யாருக்கும் தெரியாமல்லாம் இல்ல, விபரீதமான மார்க்கத்துல போறவாளுக்கு தெரியவும் செய்யறது. இது வந்து நம்ம இந்த ரூட்ல போகப்படாது, நமக்கு இது க்ஷேமம் தராது அப்படிங்கறதும் தெரியறது. ஆனா தன்னால அதை வந்து நிறுத்திக்க முடியல அப்படிங்கிற கஷ்டத்துல அது இல்லாத இடத்துல அந்த ஜீவனை கொண்டு போய் வச்சானாக்க அப்ப அந்த அந்த தாகம் வேணும்னு அந்த அரிக்கிற பாவம் வந்து அதோட ஸ்டாக் அரிக்கிறத அரிச்சு முடிச்சுட்டு போயிடுவான். அரிச்சு முடிச்சுட்டு போறது வந்து இந்த ஜீவனுக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கும். அதனால இந்த தாரித்ரியம் ஒண்ணும் இல்லாம கஷ்டப்படுறது அப்படிங்கிறது வந்து ஒரு விதத்துல வந்து அந்த எனர்ஜிஸ் எல்லாம் வந்து ரொம்ப அன்கன்ட்ரோலபிளா இருக்கிறதெல்லாம் இட் வில் லூஸ் இட்ஸ் அந்த பவர். அதாவது நம்ம சாப்பாடு போடுறதுங்கிறது வந்து இந்த மாதிரி விபரீதமான சக்திகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு வளர்த்துன்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னா சாப்பாடு இல்லாம இருக்கிறது அந்த விபரீதமான சக்திகள்லாம் வந்து மெலிஞ்சு போய் ஆகாரம் இல்லாம போயிடும். நம்ம மாணிக்க வாசக பெருமான் கூட வந்து இந்திரிய பறவை இருந்தோட அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவார். அந்த பாடல் ஃபுல்லா எனக்கு ஆரம்பத்துல ஞாபகம் இல்லை. அதாவது ஈசனை வந்து பற்றி நிக்கிற அந்த ஜீவனுக்கு வந்து இந்த இந்திரியங்கள் மனசு அதெல்லாம் வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய அந்த எனர்ஜிஸ் அதெல்லாம் வந்து இறை கிடைக்காத பட்சி மாதிரி பறந்து போயிடுது அப்படிம்பார். அந்த மாதிரி அப்ப இந்த தாரித்ரியம்ங்கிறதும் வந்து பகவான் பார்த்து கொடுக்கறார் அப்படின்னு சொன்னா அந்த ஜீவனுக்கு ஃபோர்ஸபிளா விபரீதமா அது இன்னும் மார்க்கத்துல தப்பான மார்க்கத்துல போகாம இருக்கிறதுக்கு அம்மா வந்து குழந்தைகிட்ட வந்து இது தப்பான வழிப்பா அதுல போகாத அப்படின்னு சொன்னா கேட்டா குழந்தை ஒபீடியன்ட்டா இருந்தா பரவாயில்ல. அப்படித்தான் போவேன்னு விபரீதமா ரொம்ப வேகமா போறதுன்னா அட்லீஸ்ட் அதை அடிச்சாவது திருப்பி இழுத்துன்னு வரா மாதிரி. இல்ல மார்க்கத்திலேயே வந்து மேற்கொண்டு போக முடியாம ஏதாவது ஒரு பிளாக்கை ஏற்படுத்தி இந்த ஜீவனை வந்து திருத்தியாச்சுன்னு வரா மாதிரி. அறுத்தன ஆறினும் இந்த 6 சத்ருக்கள்னு சொல்லுவோமே, காமம், குரோதம், மதம், மோகம், மதம், ஆச்சரியம் அப்படிலாம் சொல்லுவோம்ல. அந்த 6 பகைவர்கள், ஆந்தரிக பறவைகள் பகைவர்கள் வந்து அறுத்து இந்த ஜீவனை வந்து அதோட ப்ரெஷர் இருக்கு, வேணும் 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 அப்படிங்கிறது அந்த ப்ரெஷர் இருக்கு. இந்த ஜீவனால அதுக்கு ஃபீடு கொடுக்க முடியல, இல்லாமைனால தாரித்திரத்தினால வந்து அந்த எனர்ஜிஸ்க்கு ஃபீடு கொடுக்க முடியல.
அப்ப வந்து அது அது ஜீவனை வந்து அறுத்துண்டே இருக்கான். வேணும் வேணும் வேணும். அந்த ஜீவனுக்கு அது வந்து வைராக்கியத்துக்கு அது காரணமா அமையுது. அது ஒரு ஒரு இன்சிடென்ட் கூட சொல்லுவா. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து யாருக்கோ வந்து யாரோ அவர் மிரக்கிள்ஸ்லாம் சில பேருக்குலாம் ஏதோ வியாதியெல்லாம் கியூர் பண்றார். கண்ணு இல்லாதவாளுக்கு தர்றார். ஏதோ அந்த மாதிரி அங்கபங்கம் இருக்கிறவாளுக்குலாம் ஏதோ குடுக்குறார். ஒருத்தனுக்கு கண் இல்ல. பிறவி குருடன். ஸோ அவருக்கு வந்து கண்ணு குடுக்கல அவர். அப்ப பக்கத்துல இருந்தவர் யாரோ அவரோட டிசைபிளோ யாரோ வந்து இவருக்கு ஏன் நீ வந்து கண்ணு குடுக்கல? அவர் எவ்ளோ அழறார், எவ்ளோ வருத்தப்படுறார். இல்ல அவனுக்கு குடுக்க வேண்டாம் அப்படிங்கிறார். இல்ல நீ வந்து கொஞ்சம் கருணையோட இருக்கணும். அவ எப்படி இருக்கா இப்படி இருக்கான்னுலாம் பார்க்கப்படாது. நம்ம பண்றத பண்ணணும். அப்படி இப்படின்னு ஏதோ லாஜிக்லாம் சொல்லி, சரி நான் அவனுக்கு கண்ணு குடுக்குறேன். நீ பாரு. நீ அவன் பின்னாலேயே போய் அவன் எப்படி இருக்கான் என்னங்கிறத நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு குடுத்து விடுறார். பின்னால போனாக்கா அவ வந்து இருக்கிற எல்லா தப்பும் பண்றானாம். அவட்ட போய் நீ ஏன் இந்த கண்ணு கிடைச்சது நீ வந்து ஏதாவது நல்லவனா வாழப்படாதோ அந்த கண்ணு கிடைச்ச எனர்ஜியை வச்சுட்டு ஐயோ எனக்கு இதெல்லாம் பண்ணணும் பண்ணணும்னு எவ்வளவோ நாளா இருந்தது கண்ணு இல்லாததுனால பண்ண முடியல இப்ப கிடைச்சுட்டு தொல்லியோ ஐ எம் ஃபைண்டிங் மை ஸ்ப்ரீ. அந்த மாதிரி அந்த ஜீவனுக்கு வந்து அது வாஸ்தவமா அருள் ஆகாது இல்லையா? அதுதான் ஈசன் வந்து செக் பண்றார். அந்த ஜீவனுக்கு வந்து அந்த கரெக்டா அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இல்லைன்னா அதனால்தான் வந்து அவர் கொடுக்கறது எல்லாமே யோக்கியத்தையை பார்த்துதான் கொடுக்குறார். அது அப்படி கொடுத்தாதான் அந்த ஜீவனுக்கு வந்து அது கன்ஸ்ட்ரக்டிவா பிரயோஜனப்படும். எந்த பொருளா இருந்தாலும் சரி, கிராஸா இருந்தாலும் சரி, காசு பணமா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அதுக்கு உண்டான யோக்கியத்தை இருக்குன்னா, அதாவது அந்த தேவை அது கிடைச்சதுன்னா அதை ஒழுங்கா யூஸ் பண்ற அறிவும் பக்குவத்தையும் இருக்குன்னு சொன்னா அந்த பொருள் நம்மளுக்கு கிடைச்சது அந்த அறிவு நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா கரெக்டா யூஸ் பண்ணுவோம். அது இல்லாத பட்சத்துல ஒன்னா விபரீதமான போக்கு இருக்கு, இல்ல ஏற்கனவே நிறைய இருக்கு எனக்கு வேண்டான்னு இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கிற சுச்சுவேஷன்ல அந்த பொருள் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா வேஸ்ட் பண்ணுவோம். வேற யாருக்காவது எது அது கொடுக்கணுங்கிறது அது நம்மள யாரும் கொடுக்கறதுக்கு அது ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு பிரயோஜனப்படாது அப்படின்னு சொன்னா சரி ஏதோ பிரயோஜனப்படுறதுக்காவது கொடுக்கணுங்கிறதுக்காக விட்டுடணும். இல்லைன்னா அது வந்து நம்மளுக்கு தான் நம்மளே தான் இன்னும் பிரச்சனை கிரியேட் பண்ணிக்கிறோம் நம்மளுக்கு. இந்த மொத்தம் அந்த ஜீவனுக்கு வந்து இந்த காமக்ரோத மோக அந்த ஆந்தரிக சத்ருக்கள்லாம் இருக்கு. அந்த 6 எனர்ஜிஸும் வந்து பிகாஸ் தேவர் நாட் ஃபெட். எவ்வளவுதான் அரிசி புடுங்கினாலும் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை தாரித்திரத்தினால. அது பகவானோட கிருப்பை. அப்ப தாரித்திரம்ங்கிறது கிருப்பை இல்லையா? அது வந்து அரிசி புடிங்கி அந்த ஜீவனை வந்து கட் பண்ணிட்டே இருக்கு. அந்த ஜீவனுக்கு வந்து என்னடா லைஃப் இது அப்படிங்கிற மாதிரி வெறுத்து போற அளவுக்கு அதுகளும் போட்டு அறுத்துன்னு இருக்கு. ஆணினம் மேவி அறத்தனர் ஐவரும். இந்த பசுமாடு ஆணினம்ங்கிறது பசு கூட்டத்தை வந்து திறந்து விட்டா அவுத்து விட்டுட்டோம் ஷெட்டுல இருந்து அப்படின்னு சொன்னா அது மாட்ட அதுக்கு என்ன தெரியும்? நம்ம வயல் அடுத்தவா வயல், இது விளையிற பூமி, அது வந்து வெறும் தரிசா இருக்கிற பூமி, அதெல்லாம் அதுக்கு ஒன்றும் தெரியாது. அது எங்க பச்சையா அதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா எங்க கிடைக்குங்கிறது பார்த்து எந்த நிலமா இருந்தாலும் அது மாட்ட போய் மேயும் படுத்துக்கும், அது மாட்ட அதோட லைஃப் பண்ணும். அந்த மாதிரி வந்து இந்த 5 புலன்கள் பொறிகள் கண்ணு காது மூக்குங்கிற அந்த 5 இந்திரியங்களை வந்து செயல்படுத்தக்கூடிய அந்த எனர்ஜிஸ் பார்க்கணும் கேட்கணும் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த எனர்ஜிஸ் இருக்கு. அதுகளும் வந்து தனக்கு ஃபீடு வேணும்னு பாக்குறது. அதுகளுக்கும் வந்து தாரித்திரத்தினால உண்டான ஃபீடு கிடைக்கல, கொடுக்கறதுக்கு வழி இல்லை. அப்ப அதுவும் வந்து இந்த ஜீவனை போட்டு அறுத்துட்டே இருக்கான். ஐவரும் அறுத்தனர், 6 பேர் அறுத்தா ஆந்தரிகமா, 5 பேர் அறுத்தா இந்திரியங்கள்ல. எண்ணிலி துன்பம், அது அந்த துக்கத்துக்கு ஆளாகி கவுண்ட்லெஸ்ஸா அந்த ஜீவன் வந்து துன்பப்படுறப்போ வந்து அதுக்கு வந்து மெதுவா வினை கழிஞ்சு போயிடுறது. இப்படி கஷ்டப்படுறதுல ஒருத்தன வல்வினை. இப்படி அந்த ஆந்தரிக எனர்ஜிஸ் இந்திரியங்கள் எல்லாம் போட்டு அரிச்சு புடுங்கி திங்க அந்த ஜீவனுக்கு வந்து தன்னோட வலிய வினை ஸ்டாக் எல்லாம் வந்து அழிஞ்சு போயிடுது. அப்ப கொஞ்சம் கிளாரிட்டி வருது. ஒன்றல்ல வாழ்வை, இது என்ன லைஃப், ஆஃப்டர் ஆல் வாட் இஸ் இட் வர்த்
அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு இந்த ஜீவனுக்கு வர முடியறதாம். இந்த விக்ரமாதித்யன் வேதாளம் கதை சொல்லுமே, அதுல வந்து ஒரு கதையில வந்து ஒரு 2 பேர் 2 ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றா. ஆக்சுவலா அவ 2 பேரும் முன்னாடி ஸ்கூல் காலத்துல சேர்ந்து படிச்சவா. அது ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு 2 பேரும் மீட் பண்றா. 2 பேரும் வயசாயாச்சு. அந்த ஒருத்தர் வந்து பணக்காரரா இருக்கார். அவருக்கு ஒரு புள்ள இருக்கான். இன்னொருத்தர் பயங்கர ஏழையா பிச்சை எடுக்கிற ரேஞ்சில இருக்கார். அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா. ஆனா இந்த பணக்காரருக்கு வந்து இந்த நான் ரொம்ப பணக்காரனா இருக்கேன் அப்படிங்கிற அந்த பாவம் எல்லாம் இல்ல. ஃப்ரெண்டு ஏழையா இருந்தாலும் நீ வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படின்னுட்டு அன்பா தான் பேசிட்டு இருக்கார், பழகின்னு இருக்கார். ஆனா இவருக்கு கொஞ்சம் ஆந்தரிகத்துல இந்த காசு பணம் இல்லாம கஷ்டப்படுறதுல இவன் நன்னா இருக்கானே அப்படிங்கிற அந்த ஒரு பாவம் இருக்கு. ஒரு கொஞ்ச நாள் ஆகிறதே வந்து இந்த பணக்காரர் வந்து நான் காசி வரைக்கும் வடக்கெல்லாம் யாத்திரை போயிட்டு வரேன். என் புள்ள வந்து சின்னவன் தான், அவனுக்கு ரொம்ப எல்லாம் பார்த்துக்க தெரியாது. நீ அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊருக்கு கிளம்பி போயிடுறார். ஃப்ரெண்டு நல்லா பார்த்துப்பாங்கிற நம்பிக்கை இல்லை. இவர் வந்து இதான் கிடைச்சது சான்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையனை வந்து ஏமாத்தி ஏதோ பேப்பர்லாம் கையெழுத்து வாங்கி எதுவெல்லாம் பண்ணி அவரோட காசு ஃபுல்லா எல்லாத்தையும் எடுத்துட்டார். கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ பண்ணி எடுத்துட்டார். அவரோட பொண்ணுக்கே அது தாங்க முடியல. அது அந்த பணக்காரரோட புள்ளைகிட்ட போய் சொல்ற, எங்க அப்பா அவனை ஏமாத்துறா, நீ போய் ராஜா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடு. அவனுக்கு புரியறது எல்லாம் தெரியறது. ஆனா எங்க அப்பா வந்து உங்க அப்பா கிட்ட என்ன சொல்லிட்டு போயிருக்கார், நான் வந்து இவரை எங்க அப்பா மாதிரி தான் மதிக்கிறேன். அதனால அவர் பைசா திருடுறார் தெரியறது. ஆனா நான் ராஜா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை வந்து ஒரு இக்கட்டான நிலைக்கு அவர் ஒரு குற்றவாளி மாதிரி ஆக்குறதுக்கு எனக்கு வந்து மனசு ஒப்ப மாட்டேங்கிறது. சரி அவர் திருடுறாருன்னா திருடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு பேசாம இருக்கான். இவர் வந்து எல்லாம் திருடிற அவருக்கு கூட்டு எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் வச்சுட்டு ஏமாத்தி இது பண்ணி எல்லாம் பண்ணி காசெல்லாம் எல்லாமே சீட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு அப்புறம் இந்த கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா இருப்பாளா, அவ வந்து இவனை ஏமாத்தி இருக்கிற காசெல்லாம் ஏதோ எடுத்துன்னு போயிடுறான். மேஜர் போர்ஷன் அந்த மாதிரி ஏதோ எடுத்துன்னு போயிடுறான். அவர் பார்த்தா இவரே ஒரு நாள் ஒன் ஃபைன் டே ராஜாவோட கோர்ட்ல போய் தானே சரண்டர் ஆகி எல்லாத்தையும் சொல்லி விடுறார். நான் தான் இந்த என் ஃப்ரெண்டு வந்து நம்பி தான் என்னை எல்லாம் கொடுத்துட்டு போனா, நான் தான் இந்த பையனை எல்லாம் சீட் பண்ணி எல்லாம் எடுத்தேன் அப்படின்னு எல்லாத்தையும் போய் ஒத்துண்டு விடுறார். அப்ப இந்த வேதாளம் வந்து அங்க கதையை நிறுத்திவிட்டு கேட்கும், ஏன் அவன் வந்து போய் ராஜா கிட்ட வந்து தானே தப்புன்னு ஒத்துண்டான் அப்படின்னு கேக்குறப்ப வந்து விக்ரமாதித்யன் பதில் சொல்றார், அவ வந்து இந்த காசோட 2 பக்கத்தையும் அவர் பார்த்துட்டார். காசு இல்லாம கஷ்டப்படுறதுங்கிற ஃபேஸையும் அவர் ஹி வென்ட் த்ரூ. இந்த காசு வேணுங்கிற அந்த ஆசையில தப்பு பண்ணியாவது அதை சம்பாதிக்கணுங்கிற அந்த ஃபேஸும் ஹி வென்ட் த்ரூ. ஏமாத்தி சீட் பண்ணி இது பண்ணி மனசுக்கு ஒப்பாது எப்படியோ அந்த காசை வந்து அந்த பையனை சீட் பண்ணி பண்ணினதும் வந்து ஹி வென்ட் த்ரூ. அப்புறம் தன்னை அடுத்தவா சீட் பண்ணி அந்த வந்த காசு தன்னை விட்டு போகிறதுனால ஏற்படுற துக்கம் அதுவும் ஹி வென்ட் த்ரூ. அப்ப அவருக்கே போரும்னு ஆயிடுச்சு. இந்த காசுனால எந்த விதத்துலயும் வந்து நமக்கு வந்து நல்லது வரப்போறது இல்லைங்கிறத உணர்ந்ததுனால அவ போய் ராஜா கிட்ட தானே சரண்டர் ஆயிட்டான். உடனே வேதாளம் ரொம்ப கரெக்ட், பர்ஃபெக்ட் ஆன்சர் அப்படின்ட்டு மறந்து போயிடும். அப்ப இந்த தாரித்ரியம்ங்கிறது இந்த எனர்ஜிஸுக்கெல்லாம் வந்து ஃபீடு கொடுக்காம இருக்கிறதுனால அப்ப இந்த ஜீவன் வந்து அதோட வினை கழியுது. அதான் முக்கியமான பாயிண்ட். அது இந்த தாரித்திரத்துல கஷ்டப்படுறதுல வந்து அது ஒருத்தன வல்வினை பயங்கரமா கஷ்டப்படுத்திட்டு இருந்த வலிய வினை பயன்கள்லாம் வந்து நீங்கினதுனால ஒன்றல்ல திஸ் லைஃப் இஸ் நாட் வர்த் திஸ் மச் ட்ரபிள் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு இந்த ஜீவன் வர்றது. வெறுத்தனன் ஒன்றல்ல வாழ்வை வெறுத்தனன் ஒன்னுத்துக்கும் உபயோகப்படாத இந்த ஜீவபாவத்தோட இருக்கிற அந்த தன்மையை வந்து வெறுத்து ஈசனை வேண்டி நின்றானே. இதெல்லாம் கடந்து ஒரு பொருள் இருக்கு. அது வந்து பர்ஃபெக்டா அந்த ஜீவன் பழுத்து அதுல இருந்து வெளியில வர்றதுக்கும் இந்த தாரித்திரம் வந்து இட் குட் பி அ ஹெல்ப். அது ஈசனா பார்த்து கொடுத்து அந்த ஜீவனை பக்குவப்படுத்துறதுக்குன்னு கொடுத்தாருனாக்க அதனால அந்த ஜீவன் வந்து இந்த ஜீவ பாவத்தோட வாழக்கூடிய வாழ்க்கைக்கு இவ்வளவுதான் வர்த்து அப்படிங்கிறத உணர்ந்து அந்த பரம்பொருளை வேண்டி வர்றதுக்கும் அது வந்து
வழி கோலறது இந்த தாரித்ரியமே அப்படின்னு அதோட ஒரு இன்னொரு தன்மையும் சொல்லி இந்த பாகத்தை வந்து முடிக்கிறார். நல்குரவு அப்படிங்கிற பாடல்கள் அதோட முடியாது. அடுத்த ஹெட்டிங் வந்து அக்னி காரியம். அக்னி காரியம்ங்கிறது வந்து வேத மந்திரங்கள்ல சொல்லியிருக்கிறபடி இந்த ஐம்பூதங்கள்லயே வந்து அக்னிங்கிறது பார்த்தா அதான் நம்ம ஹோமம் இதுல எல்லாம் சொல்லுவோம், அக்னி தான் மெசஞ்சர்னு சொல்லுவோம் இல்லையா. தேவதைகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆகுதி அந்த என்ன சமர்ப்பணம் பண்றோமோ அதெல்லாத்தையும் வந்து எடுத்துன்னு கொண்டு போய் கொடுக்குற மெசஞ்சர் தான் அக்னியா பார்க்கப்படுறது. அதனால்தான் அக்னியில வந்து வேத மந்திரங்கள் சொல்லி ஆகுதி கொடுக்கறதுங்கிற அந்த ஒரு கிரமம் வந்து ஏற்பட்டது. அதுக்கு அந்த வேத மந்திரங்கள் படிச்சவாளா இருக்கணும். அது ஒரு பரம்பரையா வேத மந்திரங்கள் வந்து அது என்ன ஸ்ருதின்னு பேர் இல்லையா. இப்பதான் புக்ஸ் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா அந்த ஸ்வரமும் அந்த வார்த்தைகளும் உச்சரிப்பும் அதுல ஒரு மிஸ்டேக் வராம, அந்த ஸ்வரத்துல வந்து ஒரு மிஸ்டேக்கும் வராம, ஏன்னா ஈசன் கிட்டேருந்து ஆவிர்பவிச்சது வேத மந்திரங்கள்ங்கிறது. அதை அப்படியே ஓதுறதுனால வந்து இந்த என்விரான்மெண்ட்ல ஒரு நல்ல வைப்ரேஷன், மூமெண்ட்டுங்கிறதே வந்து ஆக்சுவலா வைப்ரேஷன் இல்லையா. ஈசன் வந்து சித்சபையில நடனம் ஆடுறச்சேதான் வந்து இந்த மொழியெல்லாம் பிறந்ததுங்கிறதும் நம்ம பார்த்துருக்கோம். தமிழ் மொழி, வடமொழி எல்லாமே வந்து அந்த ஈசனுடைய இந்த உடுக்க வாசிச்சு இந்த சிருஷ்டிங்கிற அந்த அம்சம் அந்த சப்தத்திலேருந்து அந்த வைப்ரேஷன்லேருந்து தான் வந்து வந்திருக்கு. அப்ப அந்த வைப்ரேஷன் வந்து அந்த இந்த சவுண்டு, இந்த வேத மந்திரங்கள்ங்கிற சவுண்ட் வந்து எல்லாத்தையும் அந்த மூலத்துக்கு எடுத்துன்னு போற சப்தமா இருக்கிறதுனால அந்த வேத மந்திரங்களை வந்து கிரமமா கரெக்டா கத்துண்டு ஓதணும், தபஸோட ஓதணும். அதுக்குதான் அதை கிரமமா கத்துக்கிறவா பரம்பரையா வந்து குரு முகமா அதை கத்துண்டு அதை ஓதுறவா அந்த வேத மந்திரங்களை ஓதுறதுனாலயே ஒரு நல்ல வைப்ரேஷன் ஏற்படுறது. இன்னும் அதுக்கு வந்து வீரியம் ஜாஸ்தி அந்த மந்திரங்களை சொல்லி அக்னியில ஆகுதி கொடுக்கறதுங்கிறது. ஒரு மந்திரத்தை வந்து நம்ம 1000 வாட்டி ஜபம் பண்றோம் அப்படின்னாக்க அது ஒரு இஃபெக்ட் தான். அந்த 1000 வாட்டி அதை ஜபம் பண்ணினாக்கா அது வந்து எத்தனையோ நம்பர் 100 10 அதுக்கு வந்து ஆகுதி கொடுத்து ஹோமம் பண்ணலாம். அப்படி பண்றதே வந்து இன்னும் அதோட இஃபெக்ட் வந்து ரொம்பவே இஃபெக்ட் நன்னா இருக்கும் அப்படிங்கிறது. அந்த சப்தத்தை வந்து ஆகுதியோட சேர்த்து பண்றதுங்கிறது, அது ஆகுதி கொடுக்கறதுங்கிறது வந்து நம்ம அக்னியில தான் கொடுக்கறோம். அந்த மந்திரங்களை சொல்லி அந்த தேவதைக்கு உண்டான எந்த பொருளை வந்து ஆகுதியா சமர்ப்பணம் பண்ணணுமோ அதை பண்ணணும். இதெல்லாம் கிரமம். அந்த மந்திரங்கள் தெரிஞ்சின்றவா பரம்பரையா பண்ணிட்டு இருக்கிறவா அவா கிட்ட வந்து தப்பு இல்லாம இதெல்லாம் கத்துண்டு பண்றதுங்கிறது ஒரு வர்க்கம். அவ வந்து இந்த அக்னி காரியம் பண்றதுனால நித்தியபடி வீட்டுல வந்து இந்த அக்னிய வந்து மெயின்டைன் பண்ணி, அதுதான் நம்ம அந்தணர்கள் பிராமணர்கள்னு சொல்றோம். அவ வந்து நித்தியபடி வீட்டுல வந்து 3 விதமான அக்னி அதை மெயின்டைன் பண்ணி அதுக்கு வந்து ரெகுலரா ஆகுதி கொடுத்து வீட்டுல எப்பயுமே அக்னி இருக்கும். அது வந்து அணைஞ்சு போச்சுங்கிறதே இருக்காது. அப்படி அதுகிட்ட ரிலேட் ஆகி அந்த வேத மந்திரங்கள் சொல்லி அதுகிட்ட ரிலேட் ஆகி இருக்கிறதுனாலயே வந்து லோகத்துக்கு பரமக்ஷேமம் ஏற்படுறது. இந்த ஆகுதி கொடுக்கறதுனால வந்து பரமக்ஷேமம். அதான் பகவத்கீதையிலையும் சொல்வார், யஜ்ஞம் பண்ணி தேவதைகளை வந்து தேவா பாவயந்தி தேவாகா பாவயந்தி வஹா. அப்ப இவா வந்து இந்த ஆகுதி கொடுத்து தேவதைகள்ங்கிறது ஒண்ணும் இல்லை, ஈஸ்வனுடைய சக்தி தான். இந்த பிரபஞ்சம் வந்து நடக்கிறதுக்கு ஹேதுவா இருக்கிற சக்திகள். மழை பெய்யறது, இடி இடிக்கிறது, மின்னல் வர்றது, காத்து அடிக்கிறது, ஜலமெல்லாம் அப்படி எல்லாம் நம்ம வந்து இந்திரன், வாயு, அருணன் அப்படிங்கிற தேவதைகளை இல்லாம உருவகப்படுத்துறோம். இதெல்லாம் ஈசனுடைய எனர்ஜிஸ் தான். இந்த சிருஷ்டி வந்து நல்லபடியா நடக்கிறதுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜிஸ். அதுக்கு வந்து இந்த ஜீவ பாவத்திலேருந்து ஆகுதி கொடுக்கறதுங்கிறது அது அந்தந்த எனர்ஜிஸ்க்கெல்லாம் வந்து சமர்ப்பணம் பண்றது. அப்ப
மழை வந்து இட் இஸ் நாட் லிமிட்டட் டு எ ஸ்டேட் ஆர் சிட்டி ஆர் கண்ட்ரி, கான்டினென்ட் கூட, ஒரு பிளானெட் கூட கிடையாது. இட் இஸ் அ காஸ்மாஸ். ஸோ அப்போ லோகமே க்ஷேமமா இருக்கணும், எல்லாமே க்ஷேமமா இருக்கணும், சிருஷ்டியே வந்து அமைதியா ஆனந்தமா அந்த மூல சக்தியோட கனெக்டடா இருக்கணும் அப்படிங்கிற பாவத்துல வந்து லோக க்ஷேமத்துக்காக அந்த வேத மந்திரங்களை சொல்லி ஆகுதி கொடுக்கறதுங்கிறது வந்து அப்படியே ஒரு க்ஷேமகரமான காரியம். தேவதைகளுக்கு அந்த ஆகுதி கொடுத்தானாக்க தேவதைகள் அது ரொம்ப சந்தோஷப்பட்டு ஜீவன்களுக்கு வந்து சிரேஷ்டமான ஜீவிதம், நல்லபடியா திருப்தியா வாழறதுக்கு உண்டான என்விரான், டெய்லி லைஃப்லயே பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாம அமைதியா இருக்கிற மாதிரி அவ வந்து அனுகிரகம் பண்றா. இதான் பரஸ்பரம் பாவயந்தகா க்ஷேமம் அவாப்பியத, பரஸ்பரம் பாவயந்தகா ஸ்ரேயஸ்பரம் அவாப்பியத. அப்படி அப்படி அந்த ஒரு பேலன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இது வேத மந்திரங்களை சொல்லி இது பண்றதுங்கிறது, அதை பத்தின பாடல்கள் இந்த அக்னி காரியம்ங்கிற ஹெட்டிங்ல வந்து சொல்லியிருக்கார். அதனால 214வது பாடல், வசையில் விழுப்பொருள் வானும் நிலனும் திசையும் திசை பெரு தேவர் குழாமும் விஷயம் பெருகிய வேத முதலாம் அசைவிலா அந்தணர் ஆகுதி வேட்கிலே. வசையில் விழுப்பொருள், வசைங்கிறது வந்து திட்டுறதுங்கிற அர்த்தத்தையும் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலா குற்றமற்ற, விழுங்கிறது வந்து ஞானம், குற்றமற்ற அந்த ஞான நிலை, ஞான நிலை சித்திக்கிறது. வானும் நிலனும் திசையும் திசை பெரு தேவர் குழாமும் விஷயம் பெறுவர். அது எல்லாத்துக்கும் மூலம் என்னன்னாக்கா அசைவிலா அந்தணர் ஆகுதி வேட்கிலே. இந்த வேத தர்மத்துல வந்து ஸ்திரமா இருந்து பரம்பரையா வந்து அந்த வேத மந்திரங்கள் அதை ஓதி அந்த ஆகுதி கொடுக்கறது அப்படிங்கிற அந்த பாரம்பரியத்துல வந்து அதுல ஒரு ஸ்ரத்தையோட இருக்கக்கூடிய அந்தணர்கள், அவ வந்து அக்னியை மெயின்டைன் பண்ணி அதுல ஆகுதி கொடுக்கறதுனால ஒரு குற்றமில்லாத ஞானம் வந்து சித்திக்கிறது, அவளுக்கும் சித்திக்கிறது, அவளோட கனெக்டடா அவள்கிட்ட ஸ்ரத்தையோட இருக்கிறவாளுக்கும் சித்திக்கிறது. வானும் நில மேல் லோகமா இருக்கட்டும், தேவதை என்ன லோகம் இருக்கோ மேல இது புராணத்துல எல்லாம் 7 லோகம் மேல இருக்கு அப்படின்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி மேல இருக்கிற லோகம், பூலோகம், 8 திசைகள், திசை பெரு தேவர், நம்ம திக்பாலகர்கள் அப்படின்லாம் சொல்றோமே, அது எல்லாமே ஒரு ஒரு எனர்ஜி தான். இந்திரன், அக்னி, யமன், வாயு, வருணன், நிறுத்தி, அதெல்லாம் வந்து ஒரு ஒரு எனர்ஜிஸ். அந்த திக்பாலகர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஃபீடு கிடைக்கிறதா. இவா வந்து இந்த பரம்பரையா வந்து வேத மந்திரங்களை சொல்லி அக்னியில் ஆகுதி கொடுக்கறதுனால வானும் நிலனும் திசையும் திசை பெரு தேவர் குழாமும், அந்த குரூப் ஆஃப் தேவதைகள்ங்கிறது எகைன் நம்ம உருவகப்படுத்துறோம். பட் ஆல் எனர்ஜிஸ் தட் ஹெல்ப் இன் தி இந்த லோகம்ங்கிற இந்த சிருஷ்டி வந்து சாந்தியோட அமைதியா நடக்கிறதுக்கு வழி நடத்தக்கூடிய எல்லா சக்திகள், எல்லா ஜீவன்கள், சிருஷ்டியில இருக்கிற எல்லா லோகத்திலையும் இருக்கிற ஜீவன்கள், இந்த சிருஷ்டியை வந்து நல்லபடியா நடத்தக்கூடிய சக்திகள், எல்லாத்துக்கும் வந்து விஜயம் ஏற்படுறது, எல்லாத்துக்கும் வந்து எவ்ரிபடி இஸ் சக்சஸ்ஃபுல். அதுதான் அந்த மந்திரங்களோட வைபவம். அந்த வேத மந்திர எந்த மூலத்திலிருந்து அந்த மந்திரங்கள்லாம் உண்டாச்சோ அந்த மந்திரங்களை வந்து ஸ்ரத்தையா சொல்லி ஒரு ஆதரவோட அந்த ஆகுதி கொடுக்கறதுனால வந்து எல்லாமே, எல்லா சக்திகளும் வந்து தே ஆர் பீஸ்ஃபுல். அதுக்கு உண்டான ஃபீடு கிடைக்கிறது. சிருஷ்டியே வந்து அமைதியா இருக்கு. விஜயம் பெருகிய வேத முதலாம் அது வேத முதலாம் அசைவிலா அந்தனர். அதாவது அவளோட முதல்ங்கிறது வந்து பிகினிங் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. மூலதனம், அதாவது நம்ம பிரின்சிபல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அவளுக்கு ஆதாரமே லைஃப்ல. அந்த அசைவிலா மூலமாம் அசைவிலா அந்தனர், வேத முதலாம் அசைவிலா அந்தனர்,
வேதத்தையே வந்து தம்மோட ஜீவிதத்துக்கு முதலா கொண்டு அந்த அந்த ஆதாரத்திலேருந்து அசைவில்லாம அந்த ஸ்ரத்தையோட இருக்கக்கூடிய அந்தணர்கள் வந்து அந்த மந்திரங்களை சொல்லி ஆகுதி கொடுக்கறதுனால சிரேஷ்டமான ஞானம் சித்திக்கிறது. சிருஷ்டியே சகல ஜீவராசிகளும் இந்த சிருஷ்டியை நடத்துறதுக்கு உண்டான எல்லா எனர்ஜிஸும் தேவதைகளும் எல்லாத்துக்கும் வந்து விஜயம் ஏற்படுறது. எல்லாம் சௌக்கியமா இருக்கா, எல்லாருக்கும் அவாவாளுக்கு உண்டான ஃபீடு கிடைக்கிறது, எல்லாரும் வந்து திருப்தியா இருக்கா. அது அக்னி காரியத்தோட கிரேட்னஸ்ஸா என்ன சொல்றது, அதோட அதோட ஆக்சுவலி தட் நீட்ஸ் டு பி டன், அதோட வைபவம். அடுத்த பாடல். ஆகுதி வேட்கும் அருமறை அந்தணர் போகதி நாடி புறங்கொடு இல்ல புறங்கொடுத்து கொடுத்து உண்ணுவார். ஆகுதி வேட்கும் அருமறை அந்தணர் போகதி நாடி புறங்கொடுத்து உண்ணுவார். தாம் விதி வேண்டி தலைப்படு மெய்நெறி தாம் அறிவாலே தலைப்பட்டவாறே. ஆகுதி வேட்கும் அருமறை அந்தணர், இந்த அருமையான வேத மந்திரங்கள் அப்படியே சிருஷ்டியவே வந்து பர்ஃபெக்டா பேலன்ஸ்ல மெயின்டைன் பண்ணக்கூடிய அருமையான அந்த சப்த ராசி வேதங்களை வந்து பரம்பரையா கத்துன்னு இருக்கக்கூடிய அந்த அந்தணர்கள் ஆகுதி அத அந்த மந்திரங்களை சொல்லி அக்னியில வந்து ஆகுதி கொடுக்கறதுனால அவ அது எதுக்கு பண்றா அப்படின்னாக்கா போகதி நாடி, அதை அப்படி இது பண்ணிக்கணும். போகதி நாடி அந்தணர் அருமறைய ஆகுதி வேட்கவும். அவளுக்கு வந்து ஒன்றும் பர்சனல் கெயின், நான் தான் லோகத்தையே ஆக்சுவலா யாருமே நடத்தல. இவா ஒரு ஆள் ஒண்ணு பண்றதுனால சிஸ்டம் வந்து பர்ஃபெக்டா நடக்கிறதுன்னு யாராலையும் கிளைம் பண்ணிக்கவே முடியாது. ஆக்சுவலி தேர் இழுக்கிற மாதிரி தான். தேர் வந்து ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் வந்து தேர் இழுக்கிறா. அதுல யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா நான் இழுக்கிறதுனால தான் தேர் ஓடுறது அப்படின்னு? ஒரு ஆளும் சொல்ல முடியாது. ஆனா எல்லாரும் சேர்ந்து இழுத்தாதான் தேர் ஓடும். அந்த மாதிரிதான் அந்த சிருஷ்டியில இருக்கிற எல்லா அந்த சிருஷ்டியில இருக்கிற அங்கங்களா இருக்கிற எல்லா ஜீவன்களுமே வந்து இந்த சிருஷ்டி க்ஷேமகரமா நடக்கிறதுக்கு எவ்ரிபடி ஹாஸ் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் ரோல். அதனால்தான் ஒருத்தரை பார்த்து நம்மளோட தர்மத்தை மாத்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு டிராமா நடக்கிறது அப்படின்னு சொன்னா அதுல ஒரு ஹீரோ இருப்பார், ஒரு ஹீரோயின் இருப்பா, ஒரு வில்லன் இருப்பா, ஒரு காமெடியன் இருப்பா. அவாவாளுக்கு அவாவாளோட ரோல் இருக்கு. இல்ல வந்து அடுத்தவன் ரோல் வந்து என்னோடத விட பெட்டரா இருக்குன்னு பார்த்து ஆசைப்படுறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. உன் ரோல நீ ஒழுங்கா பண்ணினேன்னா டிராமா கரெக்டா நடக்கும். இல்ல யாருமே மேலேயும் இல்லை கீழியும் இல்லை. அது இந்த மைண்டு தான் எகெயின் இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்லாம். அந்த ஆள் பண்ற ஒரு சின்ன கேரக்டர் பண்றவாள்லாம் இருந்தாலும் ராமாயணத்திலேயே பார்த்தோன்னா ஏதோ ஒரு சின்ன கேரக்டர் பண்ற ஒரு ரோல் இருந்தாலும் பார்த்தா அதுக்கு அதோட சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும். ஒரு சீன்ல வந்து ஏதோ ஒரு முக்கியமான சம்பாத்தி வந்து வானரர்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அப்புறம் அவ்வளவுதான். சம்பாத்தியை வந்து ராமாயணம் முழுக்க காணவே காணாது. ஆனா அவருக்கு அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்ததுங்கிறது அவ்வளோ சிக்னிஃபிகண்ட். கபந்தன் வந்து ராட்சசன், அவ வந்து நீ வந்து சபரிய போய் பார்க்கணும் அப்படின்னு ராமலட்சுமணாளுக்கு வழிகாட்டி கொடுத்த அது அந்த ரோலுக்கு அதுக்கு உண்டான இஃபெக்ட். அது ஒவ்வொன்றுத்துக்கும் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு பெரிய சிஸ்டமோட அங்கம்ங்கிறத உணர்ந்து அவாவா ரோலை வந்து கரெக்டா அவா தர்மத்துல இருந்து கரெக்டா பண்ணணும்னு அதுல ஒரு ஈடுபாடோட அந்த பரம்பொருள் கிட்ட இருக்கிற ஸ்ரத்தையோட அந்த தர்மத்துல ஈடுபட்டா போறோம். அந்த ஜீவனுக்கு முக்தி அடையணுங்கிறதான் பாயிண்ட். இந்த சிருஷ்டியில நான் என்னவாவோ இருக்கேன், நான் தான் மேஜர் ரோல் ஆக்கும்னு யாருக்கும் ப்ரூவ் பண்ணி எதுவும் ஆக வேண்டியது இல்லை. யாரும் இங்க அவார்டு கொடுத்து வாங்க வேண்டியது எல்லாம் இல்லை. முக்தி ஆகிறதுங்கிறதான் லட்சியம். இந்த போகதி நாடி அதை உணர்ந்தவர்கள் அந்த அந்தனர் அவளுக்கு வந்து தாங்களும் வந்து இந்த இந்த சோ கால்டு அப்பியரன்ஸ் வேர்ல்டுல இருந்து அப்போ அதாவது தன்னோட உண்மையான நிலையை உணர்ந்து போகணும் அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள். அதான் போகதி.
அதான் என்ன சொல்லுவோம், அது கத்தின்னு தான் சொல்லுவோம், வேற என்ன. கரெக்டா அந்த போற வழிக்கு புண்ணியம் உண்டான்லாம் சொல்லுவாள்ல. அதாவது போற வழிங்கிறது இந்த ஜீவனுக்கு வந்து இந்த சிருஷ்டிங்கிற மாயத்துல இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு உண்டான வழி. அதான் போகதி. அதை உணர்ந்த அந்தணர்கள், அருமறை கற்ற அந்தணர்கள், போகதி நாடும் அந்தணர்கள், ஆகுதி வேட்கும். அப்படி அந்த ஸ்ரத்தையோட, அந்த தர்மத்தோட, அண்டர்ஸ்டாண்டிங்கோட, அந்த பரம்பொருளுக்கு சமர்ப்பண பாவத்தோட அத வேத மந்திரங்களை சொல்லி அவ வந்து ஆகுதி கொடுக்கறதே வந்து புறங்கொடுத்து உண்ணுவார். அவ அந்த இந்த பாவத்தோட ஈடுபடுற எந்த ஜீவனுக்குமே வந்து தனக்கு எதுவும் சேர்த்து வச்சுக்கணும், ஏன்னா தனக்கு ரிலீஸ் ஆகணும், இந்த இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருந்து, இந்த அப்பியரன்ஸ் வேர்ல்டுல இருந்து ரிலீஸ் ஆகணும்ங்கிறதான் பாயிண்டே தவிர்த்து இங்க சேர்த்து வச்சுட்டு இங்க என்னவோ ஆயி தீக்கணுங்கிறது இல்லை. அதனால வந்து தே ஆர் லிபரல் அண்ட் கிவிங் திங்ஸ் ஆஃப். இல்லைன்னா ரொபாட் மாதிரி நான் அதெல்லாம் கொடுக்கணுமாக்கும், ஏதாவது எனக்கு 100 ரூபாய் வந்ததுன்னா நான் 10 ரூபாய் இன்னைக்கு பிச்சைக்காரனுக்கு போடணும் அப்படின்னு ரூல் மாதிரி வச்சுட்டு கொடுக்கறதுங்கிறது வேற. அது அந்த இட் இஸ் பியாண்ட் மைண்டுங்கிறது தெரியறது இல்லையா. அவ வந்து போம்கதி நாடும் அந்தனர் புறம் கொடுத்து உண்ணுவார். அவ வந்து அக்னி மெயின்டைன் பண்ணி வேத மந்திரங்கள் சொல்லி தேவதைகளுக்கு ஆகுதி கொடுக்கறா. அவளுக்கு சித்த சுத்தி ஏற்படுறது. அவ வந்து இப்போ நம்மளுக்கு இங்க இந்த மாயா லோகத்துல இருந்து போகிறதுக்கு உண்டான வழியை தான் நம்ம தேடிக்கணுங்கிற கிளாரிட்டி இருக்கு. அதனால அவ வந்து தே ஆர் லிபரல் இன் கிவிங் திங்ஸ் ஆஃப். தேவதைகளுக்கும் ஆகுதி கொடுக்கறா, பாக்கியமா அந்த ஜீவிதத்திலயும் எல்லாருக்கும் வந்து கொடுத்து உண்ணுவார். எதுவும் நமக்கு சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த பாவம் இல்லாம. அதாவது நான் எனக்கு இவ்வளோ இருக்கு நான் கொடுக்கணுங்கிறதும் வந்து அந்த காயினோட இன்னொரு சைடு தான். இது வந்து ரொம்ப அழகா அந்த வார்த்தை அவர் போட்டிருக்கிற விதம் அப்படி இருக்கு. அருமறை அந்தனர், ஆகுதி வேட்கும் அருமறை அந்தனர் போங்கதி நாடி புறம் கொடுத்து உண்ணுவார். அவளுக்கு அந்த கிளாரிட்டி இருக்கிறதுனால வந்து they are liberal in giving things off in form of ஆகுதி as well as இந்த லைஃப்லயும். தாம் விதி வேண்டி தலைப்படு மெய்நெறி, அந்த அந்த மெய்நெறி, அந்த பரம்பொருளை வந்து அடையறதுக்கு உண்டான வழி, அதையே நாடி அதையே தலைப்பட்டுங்கிறது வந்து having that as the foremost goal. பாக்கி எல்லாம் வேற, பாக்கி எல்லாம் வந்து இட் ஷுட் ஃபால் இன் கோர்ஸ் ஆஃப் திஸ். அதுதான் வந்து டாப் மோஸ்ட் ரிக்வயர்மெண்ட் அப்படிங்கிறத மெயினரி தலைப்பட்டு தாம் விதி வேண்டி அந்த அதையே லட்சியமா வச்சுட்டு அதுலதான் போகணும் அப்படிங்கிறதையே மெயின் ஸ்ட்ரீமா வச்சுட்டு தாம் அறிவாலே தலைப்பட்டவாறே அந்த அந்த பாவத்திலேயே வந்து அவ நிக்கிறா. அது அதாவது that is the leading energy for their life. வாழ்க்கைக்கு வந்து ஆதாரமா அந்த அறிவு. நம்ம வந்து இதுல இருந்து இந்த அப்பியரன்ஸ் வேர்ல்டுல இருந்து வந்து எஸ்கேப் ஆகணும், அதுக்கு வந்து உண்டான வழியை நம்ம பண்ணணுங்கிற பாவத்துல அக்னிகாரியம் பண்ணி தன்னோட தர்மத்தை பண்ணிட்டு அந்த அதுக்கு சப்போர்ட்டிவா they live a life which is very fruitful. அந்த மெயினரி தான் அவளுக்கு வந்து தலைப்பாடு. அதை எஸ்கேப் ஆகணும் இந்த அப்பியரன்ஸ்ல வேர்ல்டுல இருந்து அப்படிங்கிறது தான் வந்து அவளுக்கு முக்கியமான இதுவா இருக்கு, வேண்டுதலா இருக்கு. அந்த அறிவியே வந்து ஆதாரமா வச்சுண்டு they live their life. அதனால அப்படி பண்ற ஆகுதி அந்த அக்னி காரியத்தினால வந்து லோகத்துக்கு பரமக்ஷேமம் ஏற்படுறது அப்படின்னு அக்னி காரியத்தோட வைபவத்தை வந்து சொல்லின்னு இருக்கார். நம்மள அது வந்து தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. அண்ணாமலை.